நேற்று நடந்ததாக சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டாராம், எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்துறேன். அவருக்கு அவர் வேண்டிக்கிட்ட வேலை கிடைச்சிடுச்சு. சரி. அதுக்கு பதிலாக அவர் ஓடுற ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாராம். இது நாகர்கோவிலில் நடந்திருக்கு. சரி. இதை நம்ம எந்த முறையில் பார்க்கணும்? முட்டாளுன்னு பார்க்கணும். இதெல்லாம் முட்டாள்தானம்னு பார்க்கணும். எவ்வளோ புத்தி இல்லாதவனாக இருக்கணும் அவன். நான் நினைக்கிற வேலை கிடைச்சா எதுக்கு வேலை தேடினேன்? நீ வாழறதுக்கு தானே, சாகிறதுக்காக வேலை தேடினேன். அப்போது இதெல்லாம் அறியாமை, முட்டாள்தனம். முட்டாள்தனத்துலேயே அந்த கடைசி நிலையினால அது மாதிரி நிலை. இதெல்லாம் இந்த சில அரசியல்வாதிங்க ரொம்ப அவங்க தொண்டர்களை வசைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு பதவி போனால் இல்லை, அவங்க எதனா செத்து போட்டா இவன் செத்து போகிறேன், தீ குளிக்கிறேன் அப்படின்வான். இது அவன் சொல்லுவான், இது பற்றுன்ட்டு. ஏன்டா மனுஷன் தானே, நீ யோசிக்கணும். உன் பொண்டாட்டி புள்ளு குட்டி நடு ரோட்டில் நிற்கும், யோசிக்கவேண்ணா? கேட்டால் பகுத்தறிவாதின்வான். முட்டாள்தானம் இதெல்லாம். நீ பிறந்த உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உன் தாய் தப்ப உன்னை நீ விரும்புகிற வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் தலை வடி கட்டின முட்டாள்தானமா அதெல்லாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாங்க. சரி. அது புத்தர் சொல்றாரு. சரி. எல்லாத்துக்கும் ஆசைப்படு. சரி. அப்படின்னு ஈஷா துறவி சொல்றாரு. சரி. நாம எந்த எடுத்துக்கணும்? நான் ஈஷாவை பற்றிலாம் நான் பேசுறதில்லை. ஏன்னா அவர் வந்து புத்தர் வந்து மகான். புத்தர் வந்து மகான். அவர் சொன்னது சரி. இவர் எப்படி சொல்கிறாரு நமக்கு தெரியாது. அவரை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்த்தரை பற்றி பேசக்கூடாது. அவங்க என்ன கோணலில் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் அவங்க மற்ற எந்த ஆன்மீகவாதி பற்றி நான் பேசுறதே கிடையாது. ஆனால் புத்தர் சொன்னார் உண்மை. எப்படி உண்மை அப்படின்னா, இந்த வார்த்தை திருமூலரும் சொல்கிறாரு. ஆசை இருக்கிறது வாழ்க்கைக்கு, அது அவசியம். ஆசை இல்லாதது புத்தர் சொன்னதே நான் சில ஒரு வார்த்தையை தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை. ஆசையை அறவே ஒழித்து விடுனார். ஆசையை அறவே ஒழித்தா அது எதுன்னா போன வண்டி தான். மீதி யாரும் ஆசையா நடக்கணும் என்பது ஒரு ஆசை, உட்காரணும் என்பது ஒரு ஆசை, குடும்பம் என்பது ஒரு ஆசை, சாப்பிடணும் என்பது ஒரு ஆசை, இதெல்லாம் போய் கடவுள் தேடணும்னாலும் ஒரு ஆசை. அப்போ ஆசையை அறவே ஒழிக்க முடியாது. அறவே ஒழிச்சா அது போகணும். ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். அளவு மீறி போனால் ஆபத்து. அதை தான் புத்தர் சொல்றாரு. ஆசையா இது, ஆனால் அளவு மீறி போயிடாது, போனீங்கன்னா அது ஆபத்து அப்படின்றார். இதையே திருமூலர் சொல்றாரு. அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனார். அப்போ நீ ஆசையை விட்டீன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ வாழ்க்கை ஆசை பட பட துன்பம் தான் வரும். நீ நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. அப்ப கிடைக்காத போது எனக்கு மனசு என்ன பண்ணும்? மேலும் மேலும் துன்பப்படும். அப்ப ஆசையை விட்டுட்டுனா துன்பம் கிடையாது. இதை தான் கௌதம் புத்தர் சொல்றாரு. ஆசையை அளவோட வச்சுன்னு வாழுங்க. ஆசை இந்த ஊரையே வலிச்சு நம்மள்தாயின்னு நினைச்சுன்னு வாழாதீங்க, துன்பத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்றாருமா. சுவாமி, மனு தர்மத்துல பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. சரி. இது சரியா தவறா? இருந்துட்டு போட்டுமே. மனு தர்மம் இப்ப கடைபிடிக்க முடியுமா யாராலையாவது? முடியாது. அப்புறம் அதை எடுத்து பேசி என்ன பிரயோஜனம்? அது தேவையற்ற விஷயமாச்சே. இன்னைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியில எவனோ துண்ணு போட்டு உட்காந்து ஏதுந்தெல்லாம் எத்துன்னு வாழ்க்கைக்கு எத்துன்னு வந்தெல்லாம் உதவாது. அது இன்னைய வாழ்க்கை நம்ம உழைச்சாதான். இன்னைய வாழ்க்கை 4 பேருக்கு மரியாதையா இருந்தாதான். இன்னைய வாழ்க்கை சம்பாரிச்சாதான். இதை பாருங்க, மனு தர்மம், மனுஷன் தர்மத்தை பாருங்க. மனு தர்மத்தை தூக்கி போடுங்க, மனுஷனுக்குள்ள வாழ கத்துங்க. மனு தர்மத்தை கடைபிடிச்சா இன்னைக்கு யாரும் வாழவே முடியாது. அதனால அதெல்லாம் தேவையற்ற விஷயம். அது ஒரு காலகட்டம். 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னே மனுஷன் ஒரு கோமணம் கட்டின்னு வாழ்ந்தான். இப்போ வாழ முடியுமா? அப்புறம் எதுக்கு மனு தர்மத்தை பற்றி பேசணும் நம்ம? அது தேவையற்ற விஷயமா. இது எதுக்குன்னா சிலாவளி வேலை பண்ணுறதுக்கு உதவும், நல்லதுக்கு உதவாது. இன்னொருத்தனை குறை சொல்றதுக்கு உதவுமே தவிர நன்மைக்கு உதவாது. அதனால மற்றவனை குறை சொல்லி வாழறதுல என்ன பயன்? நீ என்ன கண்ட? ஒன்னே காண போதில்லை. நீயும் சாவ போற, அவனும் சாவ போறான். அப்புறம் என்னடா வாழ்க்கை இது? வாழும்போது நல்லதை சொல்லுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. அதுதான் சிறப்பான வாழ்வு. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி.
இன்னொருத்தனை போய் சிண்டு மூட்டி விட்டு ஒருத்தர் பிரிக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது. சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் சிறப்பான அரசியல். அதை விட்டுட்டு மனு தர்மம் அந்த தர்மம் எல்லாம் வேணாம், தேவையற்றது. மனுஷன் தர்மத்தை பாருங்க இப்போ, அதுதான் தேவை இப்போ. அதுவே இல்லாத தவிக்கிறான் மனுஷன். அதனால மனுஷன் தர்மத்தை பாருங்க, மனு தர்மத்தை தூக்கி போடுங்க. அது எதுவோ காலத்தில் வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு இப்போ எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா குழப்பம் தான் மிஞ்சம், உண்மை கிடை தெரியாது. சொல்லுமா சுவாமி, திருப்பதியில இருக்கிறது முருகர், அவரை வந்து பெருமாள்னு வச்சிருக்காங்கன்ற ஒரு பெரிய கருத்து இருக்கட்டும். அதை பத்தி சரி, இப்போ கோவிலுக்கு போற, நீ என்ன நினைச்சுன்னு போற, இது கடவுள் அப்படின்னு நினைச்சுன்னு போற. இன்னொருத்த என்ன நினைச்சுன்னு போறான், இது கல்லுன்னு நினைச்சுன்னு போறான். அப்போ அவன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது இல்லையா? நீ கடவுள்னு நினைச்சா அது கடவுளா இருக்குது, கல்லுன்னு நினைச்சீங்கன்னா கல்லா இருக்குது. அப்போ அங்க இருக்கிறது நீ முருகருன்னு நினைச்சின்னு போய் கும்பிட்டுட்டு போ. இன்னொருத்தன் பெருமாள்னு கும்பிட்டுமே கூட மொத்தத்தில் கடவுள் தான். அது முருகர்னாலும் கடவுள் தானே. முருகர்னா ஒன்று நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்லை, அதுவும் கடவுள் தான். பெருமாள்னாலும் கடவுள் தான். ரெண்டும் நீ உனக்கு எது பிடிக்குதோ அப்படி கும்பிட்டு போய. எல்லாரும் ஒரு கடவுளை கும்பிட்றது கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரு கடவுளை கும்பிட்றான்னா? ஒரு தெருவில் 5 கோயில் இருந்தால் 5 கோயிலில் போய் 5 சாமியும் கும்பிட்றான். எது கும்பிட்றான்? இவன் பயம், இவன் ஆசை, அதுக்காக கும்பிட்டுன்னுக்கிறான். அதனால் அது எதுவாகனா இருக்கட்டுமே, நீ என்னவா நினைக்கிற அது அதுவாக இருக்க போகுது. அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ பார்த்தா அது கல்லுப்பா, ஆனால் அது கல்லுன்னு நினச்சிக்காத, நீ உருகுனா அதுவும் உன் கூட உருகிட்டோன்றாரு. அதனால் சொல்றார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆனை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியாறுள் ஆயினார். அதனால நீ என்னவா நினைக்கிற அது அதுவா மாறுண்டா, உன் மனசு தாண்டா அதுக்கு தேவை அப்படின்னு. அதனால அது முருகரானா இருக்கட்டும், பெருமாளானா இருக்கட்டும். பெருமாள்னு கும்பிட்றோம், கும்பிட்டு போட்டோம். நீ முருகருன்னு நீ கும்பிட்டு வந்துடுற, என்ன குறைஞ்சி போப்ப? ரெண்டும் கடவுள் தான். அதனால வேற்றுமையே தேவையில்லை. கடவுளில் வேற்றுமையே கிடையாது. மனசில் வேற்றுமை. அது பெருமாள்ன்றதும், இது கோயண்டான்றதும், இது முருகன்றதும், இது விநாயகர்ன்றதும், இதெல்லாம் மனுஷன் பண்ற வேலை. கடவுளில் வேற்றுமை கிடையாதும்மா. சொல்லுங்க சுவாமி. தென்னிந்தியால அம்மனுக்கு முருகருக்கெல்லாம் முடிக்காணிக்கை செலுத்துறாங்க. சரி. ஆனா வட இந்தியால இத மாதிரி மொட்டை அடிக்கிற பழக்கமே இல்லையே. சரி. இங்க மட்டும் ஏன் எப்படி பண்ணி? வட இந்தியாவில் பண்றது நல்ல பழக்கம். ஆனா தென்னிந்தியாவில் அறியாமையில் பண்ணிங்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளுக்கு இந்த மயிரியை கேட்குறாரு கடவுள். உண்மையான உனக்கு கடவுள் பக்தியாக இருந்தால் ஒரு முறை போகும்போது ஒரு விரலை வெட்டி குத்துட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துடும். அதுதான் உண்மையான கடவுள் பக்தி. ஏன்னா நீ நகமும் முடியும் இருக்குத, அது ஒரு புடிவாதமான பொருள். அது இது ரெண்டுமே வெட்ட வெட்ட நகம் வந்துக்கினே இருக்கும், மொட்டை அடிக்க அடிக்க அது வளர்ந்துக்கினே இருக்கும். அதனால போய் மொட்டை அடிக்கிற, ஒரு விரலை வெட்டி போடு உண்டியில் வராது, அதனால போட மாட்டேன். கடவுளுக்கு உண்மையான பக்தனா இருந்தால் காணிக்கை கொடுக்கணும்னா விரலை கொடுக்கணும். முடிய குத்து என்ன பண்ண சவுரி மயிர் வியாபாரமா பண்ண போறாரு கடவுள். இது அறியாமைமா. இதெல்லாம் கடவுளை கடவுள் தேடுறது என்னன்னா நல்ல மனசை தேடுறான் ஆண்டவன். உன் முடிய தேடலை, உன் பணத்தை தேடலை, உன் பொருளை தேடலை, நல்ல மனசை சுத்தமாக்கு. அதுதான் கடவுளுக்கு வேணும். அதை விட்டுட்டு முடிய கொடுத்து வந்துட்டா என்ன வந்துடும்? ஒன்றும் வராது. இதெல்லாம் அறியாமையில் பண்ற விஷயம். சொல்லுமா. சந்நியாசம்னா ஒரு துறவரம். எவ்வளவு எளிமையா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற சன்னியாசிகள்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எதையுமே துறக்காம. துறவின்னு ஒருத்தன் உலகத்துல இல்லம்மா. சன்னியாசின்னு நிறையக்கிறான், துறவின்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா யாருமே, நான் அவ்வளோ பெரிய மகான் பட்டினத்தாரே துறவின்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. துறவின்னா பிணம்னு அர்த்தம். அதுதான் எல்லாத்தையும் திறந்துட்டு ஊந்து கிடக்குது. மீதி மனிதனுடைய உடல்ல உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்துக்கினே இருக்கும். ஒருத்தனுக்கு ஊட்ட ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு புள்ளிங்க ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு கடவுள் ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லாதது துறவி. ஏதோ ஒரு ஆசை இருந்தாலும் அவன் துறவி கிடையாது. ஆன்மீகவாதி, ஞானி, சன்னியாசி. அதுதான் ஒரு வாட்டி என்கிட்ட எஸ்டாரன்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி இந்த 4 விதமான ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த 4 விதமான ஆளுங்களுக்கு என்ன பேர் அப்படின்ட்டு. ஞானி, யோகி, சாமியார்,
சன்னியாசி அப்படின்னு 4 பேரை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சன்னியாசின்றவனுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கடவுளும் கிடையாது. சோறு எங்கே போடுறோன்னா அங்கே துண்ணுட்டு சுற்றுருவேன் சன்னியாசி. சாமியார் கடவுள் எதுன்னு தெரியறதில்ல, தெரியாமல் இது சாமியா அது சாமியா அது சாமியான்னு தேடின்னு திரிடுவேன், சாமி யாருன்னு கேட்டுன்னு திரிடுவேன் சாமியார். யோகி கடவுள் தனக்குள்ளவே தேடுறவன் யோகி. ஞானி தனக்குள்ளவே தேடி அடைஞ்சவன் ஞானி. இப்படி 4 விதமாக மக்கள் இருக்கிறான் ஞானிகளில் அப்படின்னு. அது மாதிரி துறவின்னு ஒருத்தன் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சு துறவின்னு யாருமே என்னால் ஏற்றுக்க முடியல. அது நிறைய பேர் பேசுகிறாங்க துறவின்னு. துறவின்றது யாரும் கிடையாது. துறவின்னா போனந்தான். ஏன்னா எவனுக்காவது ஏதோ ஒரு மேலே பட்டு இருந்துக்குன்னே இருக்கும். அப்புறம் அவன் எப்படி எதை திறந்தான்? அவன் வீடு வானான்னுறான். ஒருத்தன் சாப்பாடு செய்து போடுறீங்க, ஒருத்தன் சொல்கிறான் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேங்கன்றான், துறவி அவன். ஒருத்தன் சொல்கிறான் நான் கத்திரிக்காய் முருங்காய் சாப்பிட மாட்டேங்கன்றான், துறவியா? ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கலன்னா விட்டுடுறான், அதனால் அவன் துறவி ஆகிட முடியாது. துறவின்றவன் எல்லாத்தையும் திறந்தவன். எல்லாத்தையும் திறந்தாங்க என்ன இருக்கும்? போனந்தான் இருக்கும். அதனால் துறவின்னு எனக்கு யாரும் தெரியறது இல்லைம்மா. சன்னியாசின்னு நிறைய, அவனுக்கு எங்கே சோறு கிடைக்குதோ அந்த ஊரில் போய் தங்கிடுவான். அவனுக்கு பேர் சன்னியாசி. அவன் தெய்வத்து மேலேயும் பக்தி கிடையாது, தன் குடும்பத்து மேலேயும் பற்று கிடையாது. அவன் சன்னியாசி, ஆனால் துறவி கிடையாது. அதிகப்படியாக வராங்க, ஆனால் நிற்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் நிற்கிறாங்க, மீதி பேரால் நிற்க முடியாமல் போயிடுறாங்க. இதுக்கே என்ன காரணம்? உலகத்தில் அவங்களோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கா? அவங்க மனநிலை அப்படி இருக்கா? அது என்ன காரணத்தால் போயிடுறாங்க? மனநிலை எப்படி இருக்குது அதுதான் சொல்கிறேன்னே. ஒருத்தர் வராரு, இது ஒரு நல்ல வழி, நம்ம இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு பாடம் 2 பாடம் வாங்குறாரு. அவருடைய மனநிலை மாறுது. அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணும், என்ன இது நமக்கு பாசம் வரலையே, நம்ம பொண்டாட்டி மேலே ஆசை வரலையே, புள்ள மேலே ஆசை வரலையே அப்படின்னு நினைக்கும்போது, ஐயோ இதில் இன்னும் போக போக நம்ம இதெல்லாம் விட்டுடுமோ அப்படின்ற எண்ணம் வரும்போது, இது வானா நமக்கு இது சரிப்படாது, நம்ம எப்போதும் போல் பக்தியில் போயிடலாம் அப்படின்னு மாறி போயிடுறாங்க. இது இயற்கை காரணம். ஞானம்ன்றது எல்லாராலையும் அடைய முடியாது. நான் அதனால் பல கிளாஸுங்களில் சொல்லியிருக்கிறேன், செத்து பழகு அப்படின்னுவேன். இவன் என்ன நினைக்கிறான், நம்மக்கிட்ட வந்து உட்காந்துக்கின்னு உபதேசம் வாங்க வரும்போது செத்து பழகுன்னு ஒன்று, என்னடா இந்த ஆள்கிட்ட போனால் நல்லா இருக்கலான்னு வந்தோம், செத்து பழகுன்றான்ட்டு ஓடி போயிடுறான். ஆமாம், நான் செத்து பழகுன்றது செத்து போகிறது இல்லை, நீ என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிற. அதை உயிராக இருக்கும்போது டெய்லி பழகு, அதை டெய்லி சாகு, டெய்லி வந்துடுவேன். ஆனால் செத்தினா உயிர் வராது, இதில் வரும். இது பழகுனீன்னா உனக்கு மரண பயம் போயிடும். சரி, அதனால் செத்து பழகன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான், தப்பாக நினச்சின்னு ஓடி போயிடுறான், ஐயோ நம்மளை செத்து போக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, அதை மாதிரி பயத்தில் வர்றது ஒன்றும் இல்லை. மதுரையிலேருந்து ஒரு ஆள் வந்தார், உபதேசம் வாங்கினார். உபதேசம் வாங்கின்னு போயிட்டார். அவர் போன ஜோரில் எப்பவுமே இதில் ரொம்ப முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா இது உதவாதுன்னு முடிவு பண்ணிடலாம். தக்கா முக்கான்னு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, முடிவு பண்ணலாம் இது நிற்காதுன்னுட்டு. சைலன்ஸாகிறான்னா அவன் கடைப்பிடிக்க போகிறான்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணார், வந்தார், உபதேசம் வேணா போனார், பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டாரான். அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் வந்து, உங்ககிட்ட வந்ததுலேருந்து எங்கள் அப்பா பூஜை ரூம்லேயே உட்காந்துங்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானே உட்காந்துங்கிறார், சாராகட்டில் உட்காரல இல்லைம்மான்னு. மறுமாதம் குடும்பத்தோடு இட்டுன்னு வந்தார். அதுக்கப்புறம் ஆளே இல்லை. ஏன் வீட்டில் விட மாட்டேன்றாங்க. இது ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பயம் புத்தி வச்சுட்டான், இந்த உபதேசம்லாம் வாங்கினா காட்டுக்கு போயிடுவாங்க, பொண்டாட்டி விட்டுடுவாங்க. எவனாலையும் பொண்டாட்டி விட்டு போக முடியாது, அது ஊர்ஜிதமான விஷயம். எழுதி கொடுத்து கூட போக மாட்டான். ஏன்னா எதை ஒன்றாலும் இழப்பான், பொண்டாட்டி இழக்க முடியாது அவனால். அதனால் ஓட மாட்டான். ஆனால் அவங்களுக்கு தன்னறியாமல் ஒரு பயம், ஓடி போடுவார், நம்மளை விட்டுடுவார் அப்படின்ற பயத்தால் இந்த வேலையெல்லாம் வேணால் நம்ம கோயிலுக்கு போகலாம், ஒரு தேங்காய் அதிசயம் பார்த்தேன். அது எப்படி இருந்தது, வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னு. சரி சரி. அப்போது அந்த நிலை எப்படி இருக்கும் உனக்கு? நீ இருந்திருப்பியா? நீயே அங்கே இல்லை. இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, என்ன சாப்பிட்டுச்சுன்றாரு. வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது, நான் சாப்பிட்டேன்னு சொல்ல. அப்போது இறைவனோட போயிட்டார், இறைவனோட கலந்துட்டார். அதனால் அந்த மாதிரியான ஆன்மீகம் பயணம் பண்ணணும். பொய் பொருட்டு போலி அது உலக வாழ்க்கையில் பண்ணின்னுக்கிறீங்க, தெய்வீகத்தில் அது பண்ணாதீங்க. ஏன்னா எத்தனையோ பாவம் செய்து இப்படி லோல் பட்டு கிடக்குறோம், இதுலேயும் பாவம் பண்ணினா எங்கே போய் தீர்ப்ப இந்த பாவத்தை?
அதனால இதில் தூய்மையான பாதை இது. அப்போ நீ தூய்மையானவன் ஆனால் தான் இதில் பயணம் பண்ண முடியும். தூய்மையான ஆவறதுக்கு முயற்சிகள் பண்ணு, தூய்மையானவனா ஆகும். இப்போ இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், இருக்கட்டும். பண்ணமோ பண்ணலையோ தெரியாது. சரி. ஆனால் அந்த பாதைக்கு வரோம், நிற்க முடியல, வெளியே போயிடுறோம். சரி. அப்படி போயிடுறவங்க என்னப்பா, நான் மறுபடியும் பார்த்து கேட்கும்போது கூட நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலப்பா, அதில் நிற்க முடியல, எனக்கு வேற அது மாதிரி உலக விஷயத்தில் இழுக்குது. பார்க்குறவன் சொல்கிறான் உங்கள்கிட்ட, நீ இப்போ சொல்லலை அவனை பார்த்து என்ன பாவம் பண்ணியா நீ நிற்கல போயிட்டியான்னு சொல்ல. ஆனால் அவனே சொல்கிறான். அப்போ அவனுக்கே தெரியுது நான் பாவம் பண்ணிக்கிறேன் பல பிரிவில்லைன்றது. அது எப்படி யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செயலை கூட உருப்படியாக செய்ய முடியாது. எல்லா செயலையும் இழந்துருவான். அப்படி இழக்கும் போது அவனுக்கே தெரியும் நம்ம எது செய்தாலும் உருப்படல, நம்ம ஏதோ பாவம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால அவனெல்லாம் மாத்திர முடியாது. அவன் வர்றதுக்கு விருப்பப்படுறான், வரணுன்றான். சும்மா ஒப்புக்கு விருப்பப்படுறதுல கோடிக்கணக்கில் இருக்கிறான். கோடிக்கணக்கில் ஆன்மீக வேஷம் கட்டின்னு திரியிறான். ஆனால் எல்லாரும் அதில் இருக்க முடியாது. ஏன்னா அது சத்திய பாதை. அதில் தூய்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பயணம் பண்ண முடியும். அசுத்தமாகிறவங்க பயணம் பண்ண முடியாது. அதனால 3 நிலைகளை கொடுக்குறான். சரி. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம். 3 நிலைகளை மனுஷன் இறைவனுக்கு கொடுக்குறான். அப்பா நீ பிறந்தது அசுத்தம், வளர்ந்துட்ட, சுத்தத்துக்கு வந்துட்ட, ஏன் அதுலேயே சாவற சரி அப்படின்றான். சரி, யாரோ ஒருத்தன் ஒரு குருவை கண்டுபிடிச்சி ஒரு சுத்தத்துக்கு வந்துட்டான். சரி சாமி நான் சுத்தத்தில் இருக்கிறேன், இது போதாதுன்னா பரிசுத்தத்துக்கு போ. குளத்தில் மண்டாலும் தண்ணி தான். ஆமாம் இல்லையா? ஆமாம். மழை நீர் வீட்டு மேலே ஊந்து இரவத்தில் ஊந்தாலும் தண்ணி தான். ஆனால் பாட்டிலில் தனியாக எங்கேயும் விழாத பிடிச்சின்னா டிஸ்டில் வாட்டர்ன்றான். ஆமாம். இப்போ எல்லா தண்ணியை விட சுத்தமான தண்ணி இல்லையா, எல்லாமே தண்ணி தான். ஆமாம். அது மாதிரி மனித வாழ்வுன்றது எல்லாருமே வாழ்க்கை தான், பரிசுத்தமான வாழ்க்கை அதுதான் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. அதை தவிர நான் எப்படி ஒன்றா வாழ்வேன் தெய்வ வழிபாடு பண்ணுறேன்னா தெய்வ வழிபாடு இல்லை, அசுத்த வழிபாடு. இதை பாம்பாட்டி நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு. இதை நம்ம உற்று பார்க்கணும். அகற்று பற்று நீக்கல் என்ற பாடலில் சொல்கிறாரு. மனமென்னும் குதிரையை வாகனமாக்கி, மதியென்னும் கடிவாளம் வாயில் பூட்டி, சினமென்னும் சீனியின் மேற்சி சீராய் ஏற்றி, தெளிவிடம் சாரிவிட்டு ஆடு பாம்பே என்றார். அப்போது மனம் என்னும் அது ஒரு குதிரைன்றார். அது கண்ட திசையில் ஓடும். அதை அப்படி ஓட விடக்கூடாது. நம்ம அது மேலே ஏறிக்கணும், வாகனம் ஆக்கணும். நமக்கு அதுக்கு என்ன செய்யணும்? மதி என்னும் அறிவை கடிவாளமாக வாயில் பூட்டிடணும். அதுக்கு சினமெனும் கோபம்ன்றதை அறுத்து போடணும். அந்த கோபத்தை விட்டு சீனியின் சீராக ஏறி தெளிவிடம் சரிவிட்டு ஆடு பாம்பே என்றார். சரியான திசையை நோக்கி, இறைவனை நோக்கி பயணம் பண்ணோம். இதுக்கு என்னென்ன தடையாக இருக்குதுன்னா, மனம், அந்தகரணம்ன்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தடையாக இருக்குது. சினமெனும் கோபம், நமக்கு ஆத்திரம், கோபம், இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது. நல்ல அறிவை பயன்படுத்தி அதில் பயணம் பண்ணும்போது நம்ம இறைவனை நோக்கி நம்ம பயணம் செல்லும். ஆசையனும் செருப்பின் மேல் அடியை வைத்தே, அகங்கார முட்கட்டை அறவே மிதித்தே, காசையனும் துர்குணத்தின் கனலை கொளுத்தி, காலகாலங்கள் கடந்தோம் என்று ஆடு பாம்பே. ஆசையை அறகணும். ஆண்டவனை நெருங்கும்போது மனிதனுடைய மனத்தில் ஆசை இருக்கக்கூடாது. ஆசை என்னும் செருப்பின் மேல் என்றார். அது மேலே நீ ஏறணுண்டா, அது உன் மேலே ஏறக்கூடாதுன்றாரு. ஏறி அடியை வைத்தே, அகங்காரம் முட்கட்டை அறவே மிதித்து, அகங்காரம்ன்றதே உனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவனை எப்போது நீ அடையணும்னு மனசு நினைக்குதோ அப்போ உனக்கு அகங்காரம் தலைக்கு ஏறக்கூடாது. தலைக்கு அலங்காரம் ஏறினால் உன்னுடைய பயணங்கள் தடைப்பட்டு போகும். ஆசை என்னும் துர்குணத்தில் ஆசையை அறவே ஒழித்திடணும். ஆசையை ஒழித்து ஆண்டவனை தேடும்போது உனக்கு அமைதி கிடைக்கும், ஆண்டவனுடைய அனுபவமும் கிடைக்கும். இப்படி பல ஞானிகள் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கின்னு போனோம்னா நம்மளுடைய பயணங்கள் நல்லபடியாக போகும். அமைதியான வாழ்க்கை வாழலாம். இறைவனை நோக்கி நாம் பயணம் பண்ணலாம். இதை எப்படி வாழணும், எதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பத்ரகிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ன்றது. அப்போது நம்மளுடைய மனம் அடங்கணும், இறைவனை பார்க்கணும்னா அகங்காரம் உள்ள அடங்கி போகணும், ஐம்புலனுடைய ஏக்கம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நீ எப்படி இருக்குன்னா தூங்கவும் இல்லை முழிப்பும் இல்லை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்றார். நீங்கா சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்குவது எக்காலம். நீ எந்த நேரமும் சிவயோகமே செய்து கொண்டு இருந்தீன்னா தேங்காய் கருணை வெள்ளம் போல் உன்னுடைய மனமாகப்பட்டது தெளிவாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் போல் உன் மனம் வெள்ளையாவதுக்கு வாங்காமல் விட்ட குறை முன் செய்த வினைகள் எல்லாம் ஒழிஞ்சி அந்த நல்ல பலனை நான் அடைய வேண்டும் அப்படின்றாரு. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். எந்த நேரமும் என் குடும்பத்தில் கஷ்டம், என் நண்பர்கிட்ட கஷ்டம், என் தாய் தப்பன்கிட்ட கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வாடாமல் எந்த நேரமும் அதே மனக்கவலையில் வாடாமல் நிம்மதியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, இறை நினைப்பான வாழ்வு வாழணுன்னா அதனால் சொல்கிறாரு, இந்த செயலெல்லாம் நீ விட்டுடு. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். இந்த பிறப்பினுடைய அதை பிறப்பறுத்துனா உனக்கு இந்த இன்ப துன்பம்ன்றதே இங்கே இல்லை. மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா பொறிக்கோட்டை கைவசம் கொள்வது எக்காலம். இந்த மாயா பிறவி மயக்கம் இருக்கணும். இந்த பிறவியினுடைய ஆஹா நான் ஓஹான்னுட்டு நான் வாழறேன் அப்படின்னு இல்லாமல் இந்த பிறவி மயக்கத்தை எப்போ அறுக்கிறோமோ அப்போ காயா புரிக்கோட்டை கை கொள்வது எக்காலம்ன்றார். இதை மயக்கம் வந்து தீர்ந்து போச்சுன்னா இறைவன் இருக்கிற காயா புரிக்கோட்டை எனக்கு கைவசமாகிவிடும் என்றார். காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது எக்காலம். இந்த காயாபுரி கோட்டையை கைவசம் கொள்ளணும்னா இறைவனுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும், கிடைச்சால்தான் நான் அதை அடைய முடியும் என்னட்டு ரொம்ப தெளிவாக ரெண்டு வாக்கியத்தில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உன்பிரமை கொள்வது எக்காலம். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும், பேய் மாதிரி இருக்கணும், எந்த நினைவு இல்லாமல் செவிடு ஊமை போல திரிந்து உன்னையே அடைய எனக்கு நினைவு இருக்கணும், வேறு எந்த நினைவும் என்னை கொள்ளக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டு நாம் நல்ல வழியை செல்ல பயன்பெறணும். என்னுடைய பேத்தியே கண்ணை கட்டிட்டு சொன்னா அதனால சயின்ஸ் சாமி, அதுக்கும் இல்ல அதுக்கும் இந்த இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டு சாமி. இப்போ அகக்கண் புறக்கண் 3 கண் ஒரு மனிதன். இப்ப சிவபெருமான பாத்தீங்கன்னா 3 கண்ணு போடுற, ஒரு கண்ணு நீட்டா இருக்கும், 2 கண்ணு குறுக்குல இருக்கும் இல்லையா? இது சிவபெருமானுக்கு இந்த 3 கண்களை போட்டு வச்சிருக்குது. இது சிவபெருமானுக்கு 3 கண்ணா என்ன? 3 கண்ணு அந்த ஆளுக்கு என்னத்துக்கு? உலகமே அந்த ஆள் கண்ணில் தான் இருக்குது, அப்புறம் 3 கண்ணு என்னத்துக்கு? இந்த 3 கண்ணுடைய தத்துவமே மனிதன்கிட்ட தான் சாமி. மனிதனுக்கு தான் 3 கண்ணு, 2 புறக்கண்ணு, 1 அகக்கண்ணு. இந்த அகக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யாது, புறக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யும். புறக்கண்ணுடைய சக்தி என்னன்னா ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கும், அளவு கடந்த வெப்பம் வந்தா புறக்கண்ணு அழிஞ்சிடும். ஆனா அகக்கண்ணு எவ்வளவு வெப்பம் வந்தாலும் தாங்கும், ஆனா அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. மகான்கள் அந்த இயக்கத்துக்கு போய் புறக்கண்ணுடைய செயலை இழந்து அகக்கண்ணுடைய செயலுக்கு போயிடுவான். அவன் பார்ப்பான், ஊருப்பட்ட ஆசையை மனசுல வச்சுக்கின்னு உலக நான் புறக்கண்ணில் பாக்குறேங்கன்னு எங்க பாக்குறது சாமி? ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சாமி, அந்த வேலை நமக்கு எதுக்கு சாமி சொல்லு? இல்ல சாமி, இன்னைக்கு அது சம்பந்தமாக நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. எல்லாத்துக்கும் வகுப்புகள் நடக்குது சாமி. ஆனா வகுப்புகள் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வகுப்புகள்ல உண்மை இருக்குதான்னு பார்க்கணும். உண்மை இருக்குதான்னு பார்க்கணும், அதனால என்ன நன்மைன்னு பார்க்கணும். என்ன பயன், ஏதாவது பலன் இருக்கா? அதனால இப்போ நீ படிக்கிற, எதுக்கு படிக்கிற? ஒரு தொழிலுக்கு வேணும். தொழில் கிடைக்கணும்னா உனக்கு படிப்பு வேணும். இந்த படிப்பால தொழில் கிடைச்சது, தொழிலால பணம் கிடைச்சது, பணத்தால உன் குடும்பம் வாழுது. இதால என்ன நன்மை சொல்லு? ஒண்ணுமே இல்லையே. அதனால இதெல்லாம் ஒரு பந்தா பண்ணிக்கின்னு போற விஷயம். அதை நம்ம பேசவே கூடாது. எவனா எப்படின்னா பண்ணிட்டு போட்டோமே. டாக்டரு எவ்வளோ முயற்சிகள் பண்றான்,
ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஆனால் ஒருத்தர் காட்டுறாரு டிவியில், அப்படி தொட்ட உடனே கையெல்லாம் நல்லா போகுது, காலெல்லாம் நீட்டிக்கிறான். இது மாதிரிலாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க கூடாது. அவர் என்னை பார்க்கணுன்னாரு, நான் தயவுசெய்து பார்க்க வரவானான்ட்டேன். ஏன்னு சொன்னால் கடவுள் வழி வைத்தியம் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். டாக்டரும் கடவுளும் சமமானவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவனால தான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடியுது. அந்த கொடுக்க முடிஞ்ச உயிர் பாழாகாமல் காப்பாற்றக்கூடியது டாக்டர். அவ்வளோ பெரிய புனிதமான தொழில் டாக்டர் தொழில். அதையே இன்னைக்கு பொழப்பாக்கிக்கிறாங்க. காசு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குதே தவிர வைத்தியம் குறிக்கோளாக இல்லை. அதுவே அப்படி போகும்போது மற்ற விஷயம்லாம் எந்த மொழிக்கு? அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வைத்தியம்ன்றதே ஒரு தர்ம காரியம் மாதிரி. நீ பணம் வாங்காத அப்பாற்படுத்துற ஒருத்தனுடைய உயிரை காப்பாத்துற, அது வெறும் புண்ணியம் உனக்கு. என்ன சொல்றான் வெளியிருந்து வந்தோடனே? கடவுள் மாதிரி அந்த டாக்டர் உன்னை கடவுளாவே ஆக்குறான். ஆனா அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்குவானவா? அதை விட்டுட்டு நீ நடுவில் போட்டு வச்சுட்டு பணம் தான் முக்கியம்னு போனீங்கன்னா அதை தொழுகை இழுக்குதான். அது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. தொழில் தான் தெய்வம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப பணம் தான் தெய்வம்னு இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, நல்ல குடும்பத்தை காப்பாத்து, உண்மையா உன்னை உணரு. உன்னை உணர்ந்தீங்கன்னா கடவுளை உணரலாம். உன்னை உணராத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை உணர முடியாது. முதல்ல நீ யாரு? நீ என்ன? எப்படி வந்த? கண்ணு நீயா, காது நீயா, மூக்கு நீயா, வாய் நீயா? நான் 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 சொல்றிய, எது அந்த நான் அப்படின்றது ஆராயணும். அதை ஆராய்ச்சி நான்ன்றது என்னான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் என்றது என்னான்னு தெரிஞ்சிடும். நான் என்றது உனக்கு தெரியாத வரைக்கும் கடவுள் என்றது உனக்கு தெரியாதே போயிடும். சும்மா கோயிலுக்கு போடலாம், பக்தி பண்ணலாம், சாமியாரை பார்த்தா கும்பிட்டா, சாமியாரை பார்த்தா கும்பிட்டா அழியா கொடுப்பாரு உனக்கு. அறியாமை. நானே இங்க நிறைய பேருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து என் காலில் விழாதுங்க. அப்ப கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் காலில் விழுந்து விரும்புவாங்க, நான் காலில் விழுந்து வெறுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது. என் காலில் ஏன் விழணும்? ஆசீர்வாதமா சீடர்கள் மட்டும்தான் காலில் விழணும், மற்றவங்க யாரும் விழக்கூடாது. ஏன் சீடர்களுக்கு மட்டும் காலில் விழணும்னா, சீடர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதனால அவன் காலில் விழணும். ஆனா எல்லாரும் காலில் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. என்ன பண்றது? நம்ம வைத்தியர்கிட்ட போனேன். இவர் விழா நடக்குது, பிறந்த நாள் விழா, எல்லா சாமியாரும் வந்துக்கிறாங்க அன்னைக்கு. அவரே கிச்சனி அதை ஏதோ ஜெய் ஜூயின்றாரு. சரி, ஏதோ அவர் பண்ணி போட்டு அவர் தொழில் பண்றாரு. அவரே இங்க காலில் ஊந்தாரு. ஊந்த உடனே அங்க இந்த சாமியார் மொத்த பேரும் காலில் ஊந்தான். இது ஒரு அருவருப்பாகுது எனக்கு, சந்தோஷம் கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, எனக்கு யாரும் காலில் விடுறத நான் ஏத்துக்கிறதே கிடையாது எப்பவுமே. அதனால அந்த மாதிரி தன்னை அறியத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ண. உன்னை இழந்து உன்னை அறி. என்ன சொல்லிக்கிறான்? அவன் அருளாலே அவன் கால் தொழுது. எவன் அருளால? எவன் அருளாலே தொடர்றது? உன்னாலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் அருளாலே அவன் கால் தொழுதுன்னா. இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும்? மேல இருக்கிறவன் தெரியாது. அதனால முதல்ல உன் அருளாலேயே உன்னை தேடி அவார்ல பேரு, அப்புறம் மேல இருக்கிற அருள் கிடைக்கும். நம்ம உயிர்ல பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது அந்த பஞ்சபூதங்கள்லாம் எங்க போகும்? அதே போல விலங்கினங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் அடங்கி இருக்குதா சுவாமி? பஞ்சபூதங்கள்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா உலகம் ஒன்று இருக்காது. இப்போ பூமி இருக்குது, அது இருக்கட்டும், அது ஒரு பூதம். மண் தத்துவம் ஒரு பூதம். ஆனால் இந்த மண்ணில் மழை பெய்யலைன்னா ஒரு பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ இதுக்கு மழை அவசியம். அப்போ மண் வந்தது, தண்ணியும் வந்துடுச்சு, ரெண்டு சேர்ந்துக்குச்சு. சரி, மண்ணும் தண்ணியும் சேர்ந்துக்குன்னா எல்லாம் வந்துடுமான்னா வராது. கூட நெருப்பு சேரணும், சூடு சேரணும். சூடு சேர்ந்தால் தான் எல்லா பொருளும் முளைக்கும். அப்போ 3 பொருள் சேர்ந்தது. சரி, இந்த 3 பொருளோடு இருந்தால் போதுமா? முளைச்சிடுமா? முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா காற்று இருந்தால் தான் வளர்ச்சி வரும். காற்று இல்லைன்னா வளர்ச்சி வராது. அப்போ 4 பூதம் ஆகி போச்சு. ஆகாயம் இது 4ஐயும் கண்காணிக்குது, அது 5 பஞ்சபூதம். இந்த 5 பஞ்சபூதங்கள் இயக்கம் இருந்தால்தான்
உலகம்ன்ற பொருள்ல தானியம் கீனியம் மிருகம் மாம்சம் எல்லாம் உற்பத்தி ஆகும். இது உலகத்துக்கு. ஆனா இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்துக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இருந்து 3 நாடிகள் கிளம்புது. அந்த 3 நாடியில ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சுழுமுனை. இந்த சுழுமுனை நாடி இருக்குது, அதுதான் முக்கியமான நாடி. அதில் தான் உயிர் ஓட்டமே. இதில் மூச்சு ஓட்டம்தான், அதில் உயிர் ஓட்டம். இது எங்கே போகுது, அது எங்கே போகுதுன்னா, இது ரெண்டும் நாசிக்கு வந்து இடைகளையும் பிங்களையும். அது எங்கே போகுதுன்னா பதிக்கு போகுது. அப்போ அது இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் மெசேஜை சொல்லுது. அப்போ அந்த நாடி முக்கியம். அந்த ஒரு நாடியால் இந்த நாடி இயக்கம், இந்த 3 நாடியால் மனித இயக்கம். அப்போ மனிதனுக்குள்ள இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போனேன், தொட்டு பார்க்குறாரு, கோல்டு ஆகி போச்சுங்க. கோல்டு ஆகி போச்சுன்னா என்ன ஆச்சு? கோல்டுன்னா என்னது? சளி பிடிச்சிருக்கு, ஈரம் சேர்ந்துச்சு அதிகம், அப்போ தண்ணி சேர்ந்து போச்சு, கோல்டு ஆகி போச்சு. ஜுரம் வந்துச்சு, போற டாக்டர் கிட்ட, அக்னி அடே ஜுரங்க 108 டிகிரி இருக்குதுங்கன்னா சூடு ஜாஸ்தி ஆகி போச்சு இல்லையா? கால் வரலங்க அப்படின்னு போறேன். என்ன கால் வரலங்க? ஐயோ பராலிசுங்க, காற்று அங்கே போடலங்க அப்படின்றான். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் இயங்கினாதான் நீ இயங்குவ. இதுல நான் 5லையும் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட நீ இருக்க மாட்டேன். அப்போ இந்த கழுத்துக்கு கீழே இந்த பூமியினுடைய இயக்கம், கழுத்துக்கு மேல ஆகாயத்தினுடைய பூமிக்கு எப்படி இயக்குமோ உன் உடலுக்கு கழுத்துக்கு மேல இருந்து இயக்கும். இங்கதான் மூளை இருக்குது, அங்கதான் கடவுள் வரும், இங்கதான் மனம் இருக்குது, அங்கிருந்து தான் எல்லாம் கிடைக்குது. இப்படி பூமிக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 5 பஞ்சபூதங்களும் தனித்தனியா இயங்குது. மரண தருவாயில என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்னா இணையுது. நெருப்பு போய் காத்தோடு சேர்ந்து, காத்து போய் நீரோட சேர்ந்து, நீர் போய் மண்ணோட சேர்ந்து, மண்ணு போய் ஆன்மாவோட சேர்ந்து போகுது. அப்போ வந்தம் வரும்போது ஒரே பொருளா வந்தது, வந்து இயங்கும் போது பல பொருளா இயங்குச்சு, திருப்பி போகும்போது எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து வெளியே போயிடுச்சு. இதுதான் சாமி பிறப்பு இறப்பு. இது விலங்குகளுக்கும் விதிவிலக்கு அல்ல, எல்லாமே உயிரோட்டம் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மரம் செடி கொடி கூட அதான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 விதமான பொருள்கள் இயக்கத்தில் இருக்குது. அந்த 3 விதமான பொருள்கள்ல ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் பெறுது. அப்போ மண் மலை இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா நெருப்பை சார்ந்து இருக்குது. தட்டினா ஒரு கல் தட்டினா நெருப்பா இருக்கும், நெருப்பை சார்ந்து இருக்குது. மரம் செடி கொடி மலை இதெல்லாம் மரங்கள்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா நீரை சார்ந்து இருக்குது. மனிதன் எதை சார்ந்து இருக்கிறான்? ஜீவராசிகள்லாம் காற்றை சார்ந்து. இப்படி 3 விதமான இயக்கங்கள்ல நம்ம உலகம் பிரபஞ்சம் இயங்குது. இதுல எது குறைஞ்சாலும் அது இல்லாம போயிடும், மற்ற நாளுக்கும் வேலை இல்லாம போயிடும். இப்படிதான் சாமி இயக்கம். இதெல்லாம் போய் மீடியாவில் சொல்றீங்க, இது எவ்வளவு நியாயமான வேலையாது? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாமி.